வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சர்க்கரை வியாதியில், அதாவது லோ சுகர், ஹை சுகர், அதாவது உயர்ந்தது அப்புறம் தாழ்ந்தது, 2 சுகர் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லோ சுகர் ஆயிடுச்சுன்னா சீனி எழுதி போட்டு அதை தக்காத்திப்பாங்க. அதே போல் ஹை சுகர் உள்ளவங்க இன்சுலின் வரைக்கும் போவாங்க. இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. நல்லா நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரத்தத்தில் அந்த சர்க்கரையோட அளவை வச்சு தான் அந்த சுகர் கண்காணிக்காங்க. அந்த சுகரை அதிகம் ரத்தத்தில் சர்க்கரை இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், அதாவது அதிகம் சர்க்கரை இருந்ததுன்னா சுகருக்கு ஹை சுகர் ஆகும். அதே போல் ரத்தத்தில் சர்க்கரை அளவு கம்மி ஆயிடுச்சுன்னா லோ சுகர் ஆகும். இப்போ இந்த 2 சுகருக்கும் ஒவ்வொரு டிப்ஸு, இதை கடைபிடிச்சாலே சுகரை நார்மலாக நம்ம கொண்டு வந்துடலாம். கடைசி வரைக்கும் மருந்து சாப்பிட வேண்டிய வேலை கிடையாது. இப்போ இந்த ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருந்ததுன்னா நல்ல முத்தின வெண்டைக்காயை வாங்கி நைட்டில் ஊற போட்டணும். துண்டு துண்டாக வெட்டி நல்லா தண்ணியில் நல்லா ஊற போட்டு அதை லைட்டாக சுட வச்சு கூட ஊற போடலாம். லைட்டாக ஒரு வெதுவெதுப்பாக, அதாவது ரொம்ப குழைய அது மாதிரி இது பண்ணக்கூடாது. லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை விடிய விடிய ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறின பிறகு காலையில் எழுந்துச்சி வெறும் வயிற்றில் அந்த வெண்டைக்காயெல்லாம் தூர அள்ளி போட்டு அதில் அந்த தண்ணியை தொடர்ந்து ஒரு 48 நாள் குடிச்சு வரட்டும். உங்களுக்கு அந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு உடனே குறைஞ்சி போகும். அதாவது குறைஞ்சிடவுன்னு நார்மலுக்கு கொண்டு வந்துடும். அதே போல் ரத்தத்தில் உங்களுக்கு சர்க்கரையே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நெல்லிக்காய் பவுடரை வாங்கிக்கோங்க. அதாவது நெல்லிக்காயை நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. வாங்குறத விட நம்மளே அதை காய வச்சு பவுடர் ஆக்கிட்டா இருந்தது. அந்த பவுடரோட மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சத்தூளையும் நல்லா அதுக்கு ஈவனாக நல்லா ஒரு அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதாவது நெல்லிக்காய், மஞ்சத்தூள், அப்புறம் இது கூட வெந்தயத்தை சேர்த்துங்க. அதாவது வெந்தயம் அதே அளவுக்கு சேர்த்துங்க. இந்த வெந்தயத்தை நல்லா அதே போல் பவுடர் ஆக்கி இந்த 3ஐயும் பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. அதாவது மஞ்சத்தூள், அதாவது மஞ்சளை பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க, நெல்லிக்காயை பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க, அப்புறம் வெந்தயத்தையும் பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. 3ஐயும் சம அளவு எடுத்து பவுடர் ஆக்கி வச்சுட்டு இதை தினமும் தேனில் நல்லா கலந்து அதை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரை குறைஞ்ச அளவு நல்லா கூடி ஒரு நார்மலுக்கு கொண்டு வந்துடும். இந்த 2 டிப்ஸையும் கரெக்டாக செஞ்சாங்கனாலே இவங்களுக்கு லோ சுகரும் இல்லை, ஹை சுகரும் இல்லை, ரெண்டுமே நார்மலான நிலைக்கு வந்துடும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இது என்னோட அனுபவத்தில் நான் எல்லாத்துக்கும் இதை பண்ணதுனால உங்களுக்கு இதை அனுபவபூர்வமாக பகிர்ந்துக்கிறேன். இதெல்லாம் செஞ்சு பலன் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.